நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, ஒரு பொக்கிஷமா வச்சுக்கிறதுக்கு, எந்த நோயும் வராம நம்மளை காத்துக்கொள்றதுக்கு ஒரே ஒரு உணவு மூலியமா கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வர முடியும். நிறைய சித்தர்கள் சொன்ன இந்த உணவு முறையை பத்தி இப்ப பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து குடல் சம்பந்தமா, வயிறு சம்பந்தமா பிரச்சனைகள் சரி பண்ணாலே நிறைய நோய்களை நம்ம குணப்படுத்தவும் முடியும், வராமல் தடுக்கவும் முடியும். அந்த உணவுல நம்ம என்ன சாப்பிடலாம்னா இஞ்சி. காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி சாப்பிட்டா நிறைய நோய் குணமாகும். அந்த இஞ்சி எப்படி எடுத்துக்கலாம்? அது அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க டைரெக்டாக இஞ்சி எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம இஞ்சியை நல்ல முறையில் எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு இஞ்சி ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர்றேன். இஞ்சி நல்லா கழுவிட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு மாதம் 48 நாள் இதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த நோயுமே நம்மளை நெருங்காத அளவுக்கு நம்ம உடம்பு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அந்த 48 நாள் தேவையான அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறோம். நல்லா கழுவிட்டு தொடச்சி அதை நீரம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த தோலெல்லாம் முழுமையாக சுத்தம் பண்ணி தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இஞ்சை கட் பண்ணிடணும். சின்ன துண்டுகளாக கட் பண்ண இஞ்சை ஆவி புட்டவியல் அவிச்சு எடுக்கணும். ஆவியில் இட்லி பாத்திரத்தில் அந்த இஞ்செல்லாம் மேலே வச்சு வெள்ளை துணி போட்டு அது மேலே வச்சு புட்டை வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து அதை ஃபேன் காற்றுல உலர வச்சு எடுத்துடணும். அது நீர் இல்லாமல் உலர வச்சு எடுத்துட்டு அது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அது முங்குற அளவுக்கு சுத்தமான தேன், மலை தேனாக இருக்கலாம், நம்ம எடுக்கிற தேனாக இருந்தாலுமே நல்ல சுத்தமான தேனை அதில் இஞ்சி மூழ்கிற அளவுக்கு அதை ஊற்றி ஃபுல் பண்ணி வச்சிடணும். இதை 15 நாள் எடுக்காமல் மூடி ஒரு இருட்டு ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு ஸ்பூன் ஒரு 4-5 துண்டு இஞ்சியோடு சேர்த்து அந்த தேனையும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றுல அதை கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு உடல் சுத்தமாகும், ஸ்டொமக்கில் உள்ள பிரச்சனை சரியாகும், பித்தம் வெளியாகும், உடல் ஹீட் கம்மியாகும், மலச்சிக்கல் பிரச்சனை முழுமையாக சரியாயிடும். இதை தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு அவ்வளோ பொலிவு பெறும். முகம் ஒரு கவர்ச்சியான ஒரு பளபளப்பான ஒரு பொலிவு கிடைக்கும். இதை 48 நாள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களே நீங்களே பாருங்க, வித்தியாசம் தெரியும். தேன், இஞ்சி இது ரெண்டுல உள்ள நியூட்ரிஷன் அளவு பத்தி பார்த்தோம்னா கால்சியம், அயன், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சிங்கு இது ரெண்டுலையுமே அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்ம மூளை புத்துணர்ச்சியாக இருப்பதற்கும் நல்ல சிந்தனைகள் மேலோங்குவதற்கும் மூளைக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் நம்ம மலச்சிக்கல் பிரச்சனையை சரியாக்கி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் ஆக்கக்கூடிய அது சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதிலுள்ள விட்டமின் B1, B2, B3, B5, B6, B9, விட்டமின் சி இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள புது செல்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்புகள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சிவப்பு இரத்தணுக்கள் அதிகமாக உருவாகி வெள்ளை இரத்தணுக்களும் அதிகமாக உருவாகிறதுக்கும் நம்ம உடம்பு நோயாற்றல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமா சொல்லப்போனா நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து நரம்பு மண்டங்களையும் பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் இதுல அதிகமா இருக்கு. இந்த இஞ்சி தேன் சாப்பிட்றதோடு சேர்த்து நம்ம உணவையும் கொஞ்சம் கட்டுப்பாடோட நல்ல உணவுகள், காய்கறிகள், கீரைகள் நிறைய எடுத்து நல்ல உணவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு எப்பவுமே ஒரு பொக்கிஷமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உணவு மூலியமாக நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கான, வலுவாக வச்சுக்கிறதுக்கான பதிவுகள் தொடர்ந்து போடுறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.